இருந்தேன், இங்கதான் இருந்தேன். என்னவோ பண்ணுனே. அங்கதான் அங்கதான் இங்கதான் இங்கதான் வந்தேன், இங்கதான் வந்தேன். நான் உன்னை பார்த்தனா கும்பிட்டனா. நான் என்ன பண்ண அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஐயோ என்ன பண்ண நான் என்ன பண்ண. துளசி அக்கா, ஐயோ அக்கா நீங்க அந்த விருமனை மட்டும் மறக்க முயற்சி பண்ணுங்க அக்கா. வாய் மூடு. அக்கா உங்களை விட்டு நான் எங்கக்கா போறேன்? எப்பவுமே இந்த மெய்யழகி உங்க கூட தான் இருப்பா. நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். நான் ஆயுஷ்மதி. நீ ஆயுஷ்மதி, நீ துளசி இல்ல. அப்புறம் ஏன் இங்க இருந்து போன? ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. ஏன் இப்படி பண்ற? நான் யாரு? ஆயுஷ்மதி, ஐயோ ஆயுஷ்மதி, என் வெறுமை எப்படி செத்தா? எப்படி கொண்டாங்க? என் வெறுமனை எப்படி கொண்டாங்க? இருமா இரு, சொல்றேம்மா. துளசியும் விருமனும் காதலிச்சாங்க. துளசியும் விருமனும் ஒன்னா சேர்ந்துதான் கைதானாங்க. துளசி செத்தா. இதுதான் நடந்த சம்பவம். இதுல நீன்னு சொல்றிய, அதுதான் எனக்கு புரியலம்மா. இங்க பாருங்க, நான் கேட்ட கேள்வி என்னோட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க கால்ல கூட நான் விடுறேன். என்னோட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அன்னைக்கு என் வெறுமனை எப்படி கொண்டாங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. விருமன் செத்ததா நீ படிச்ச காத்தாள்புர வரலாற்றுல இருந்திருக்காது. ஏன்னா நடந்த சம்பவம் அது இல்லையே. துளசியோட மரணம் விருமனை மிகப்பெரிய போராளியாக்கிடுச்சு. விருமன் போராளியா மாறின தினம் அது. விருமாண்டி தேவன் போராளியா அவதானம் எடுத்த நாள் அது. அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? கயிற்றை அவருங்கள். ஏய், அதை கொடு. ஆடாம பிடிங்க. ஒளி இன்னும் கூர்மையாக இருக்கலாமே. அடிக்கடிக்க கூறாயிடும். அடி. இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. இதனால் சகல மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம நாக ருத்ராட்ச வர சமஸ்தானத்துக்குள்ள விருமன் வந்தாலோ வந்திருக்கிறதா கேள்விப்பட்டாலோ உடனே தகவல் கொடுக்கணும். இந்த உத்தரவை மீறி யாராவது விருமனுக்கு ரகசிய ஒத்துழைப்பு கொடுத்தா கடுமையான தண்டனை வழங்கப்படும். கடுமையான தண்டனை என்றால் மரண தண்டனை வழங்கப்படும். ஒரு அடிமையின் பிணத்தோடு வரச் சொன்னால் 4 வீரர்களின் பிணத்தோடு வந்திருக்கிறீர்கள். அவமானம், அவமானம். பின்வாங்கியதால் தான் உயிர் பிழைத்தோம் தளபதியாரே. பின்வாங்குபவன் வீரன் அல்ல,
கலப்படமில்லாத கோழை. தளபதியாரே, அவன் எந்த திசையிலிருந்து தாக்குகிறான் என்றே தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் படைகளை அனுப்பினால் நீ வீரர்கள் அல்ல, கோழைகள். உன்னை போன்ற கோழையை அனுப்பி ஒரு அடிமையை வீரனாக்கச் சொல்கிறாயா? பெருமன் காலடியில் மிதிபடும் கோரை புல். அவனால் நாகருத்ராட்சவர சமஸ்தானத்தை எதுவும் செய்ய முடியாது. காட்டுக்குள் தப்பிச் சென்றவன் புலிசிங்கத்திற்கு இரையாகி விடுவான். அவன் நாட்டுக்குள் இருந்தாலும் சரி, காட்டுக்குள் இருந்தாலும் சரி, உயிர் தப்ப முடியாது. ஆதலால் காத்திருப்போம். அவன் பிணம் கிடைக்கும் வரை காத்திருப்போம். டேய் தவசி, இந்த குகையை பார்த்தாலே பயமா இருக்குடா. வெறுமை இங்கேயா இருக்க போறான்? வெறுமை எதுக்குமே பயப்படாதவன். அவன் இதோட பயங்கரமான குகையில கூட இருப்பான். வாங்க தேடும். நான் விசாரித்த வரைக்கும் விருமை இங்கே தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். தீப்பந்தங்கள்லாம் எரியறத பார்த்தா விருமை கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். ஆளுக்கு ஒரு திசையில் போய் தேடுவோம். நீ இந்த பக்கம் போ, நீ இங்கே போ, நான் அங்கே போய் தேடுறேன். சரி. விருமா, 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 விருமா. எங்கேயுமே காணும். நான் தான் தவசி, எங்களை ஒன்றும் பண்ணிடாத. விருமா, நாங்க எல்லாரும் உங்க கூட சேரத்தான் வந்திருக்கோம். ஆமாம் விருமா. வேற யாரும் வரல விருமா. நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். தனியா தான் வந்திருக்கோம். நீங்க எதுக்காக வந்தீங்க? போங்க போங்க. சேரதுக்காக வந்திருக்கோம் விருமா. ஆமா விருமா. சேர்ந்து அடிமையா பிறந்த நாங்க ஒன்ன மாதிரி வீரனா ஆகணும்னு ஆசைப்படுறோம் விருமா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். புரட்சிங்கிறது பாதிக்கப்பட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது. நீ தீப்பொறி, ஒரு காட்டையே தீக்கு இரையாக்குற பலம் உன்கிட்ட இருக்கு. நாங்க உன்னோட சேர்ந்து போராடுறோம். எங்க வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறதுக்காக வந்திருக்கோம் விருமா. ஆமா, அந்த அர்ப்பணிப்பு நமக்கான விடுதலையா இருக்கணும். அந்த விடுதலைக்காக எங்க உயிர்ங்க எல்லாத்தையுமே நாங்க விதைக்கிறதுக்காக வந்திருக்கோம் விருமா. இப்ப நம்ம சமஸ்தானத்துல எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் உன் பேர் தான் வைக்கிறாங்க. ஏன்? நீ ஒரு ஆள், ஒரே ஆள் எத்தனை வீரர்களை கொன்ன. நம்ம சமஸ்தானத்துல மட்டும் இல்ல, தெற்கு சீமை முழுக்க உன் பேச்சு தான். இப்ப நம்ம சமஸ்தானத்துல யாருக்குமே வராத கோபம், பேசுற தைரியம் எல்லாம் நீ ஒருத்தன் செஞ்ச அதிசயத்துல வந்திருக்கு விருமா. அதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் ஒன்ன தேடி வந்திருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. நீ எங்களை சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க உன்னை விட்டு போக மாட்டோம். விருமா, துளசிய கொன்னுட்டாங்கல்ல, அவங்கள நம்ம பழி வாங்க வேண்டாமா? துளசி சாதாரணமா சாகல, நமக்காக செத்துருக்கா. நம்ம விடுதலைக்காக அவ உயிரை இந்த பூமியில விதைச்சிட்டு போயிருக்கா. அவளுக்காக இந்த விடுதலையை நாம அடைஞ்சே ஆகணும். நம்ம விடுதலையை வாங்கணும், ஜெயிச்சு காட்டணும். துளசியோட மரணம் விருமனை போராளியாக்கிச்சு. துளசியோட மரணமா விருமனை ராஜாவை எதிர்த்து போராட வச்சது. ஒரு ஊர்னா லட்சக்கணக்கில் மக்கள் இருப்பாங்க. ஆனா தப்ப தட்டி கேட்கிற துணிச்சல் ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். அந்த ஒரு சில பேர்ல முதல் ஆள் விருமாண்டி. ராஜா ருஷேந்திர பூபதி கொடூரமானவன். குடும்பங்களை கடத்தி வெள்ளக்காரனுக்கு வித்தான். நிறைய வரி வசூல் செஞ்சான். ஆனா ஜனங்க அதெல்லாம் கூட தாங்கிக்கிட்டாங்க.
யாராலையுமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கொடுமையை அந்த ராஜா செஞ்சான். அந்த கொடுமை தான் விருமாண்டிய ராஜாவுக்கு எதிராக போராட வச்சது. இளவரசே, வந்து விட்டீரா இளவரசே? இந்த சமஸ்தானத்தின் வருங்கால மன்னன் அல்லவா நீ? பாருங்கள் இளவரசே, தங்களுக்காக சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. நமது இளவரசர் பிறந்த இந்த நாளில் இருந்து இன்னும் 3 தினங்களுக்கு நமது நாகருத்ராட்சவர சமஸ்தானமே திருவிழா கோலம் பூண்டிருக்க வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. மந்திரி வல்லவராயனை வரவழைத்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லுங்கள். வான வேடிக்கையுடன் சேர்த்து. மன்னா, சொல்ல மறந்து விட்டேன். வல்லவராயனுக்கும் தங்களுக்கு பிறந்ததை போன்றே ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதாம் என்று தகவல் வந்தது. நமது இளவரசர் பார்த்து பத்திரமாக எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த நாள் எனது மகனுக்கே சொந்தமானது. அதனால் எனது மகன் பிறந்த இந்த நாளில் இந்த சமஸ்தானத்தில் வேறு எந்த ஒரு குடும்பத்திலும் குழந்தை பிறந்திருக்க கூடாது. அப்படி பிறந்திருந்தால் கடத்துங்கள், கடத்தி கொன்று விடுங்கள். உங்கள் மனசாட்சியே இல்லாத ராசா கிட்ட நாம இரக்கத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஐயோ வீரமா, என் குழந்தையை கொன்னுட்டாங்க வீரமா. நம்ம நாட்டுல பிறந்த குழந்தைல என்ன பாவம் செஞ்சுச்சு வீரமா? சொல்லு வீரமா, சொல்லு. இந்த நாட்டு அரசு எல்லா குழந்தைகளையும் கொன்னுறானே. இந்த நாட்டுக்கு ஒரு விடுவு காலமே இல்லையா? சொல்லு வீரமா, சொல்லு. கவலைப்படாத, வா. உங்களுக்கெல்லாம் தலை குனிஞ்சே பழக்கம், அந்த மன்னனுக்கு கைய ஓங்கி பழக்கம். என்னைக்காவது ஒரு நாள் ஓங்கின கையை எதிர்த்து பிடிச்சு பாருங்க. எதிராளிக்கு பயம் வரும், யோசிப்பான். அடிச்சா திருப்பி அடிப்பாங்கன்னு பயம் வரும். திருப்பி அடிச்சோம்னா பேசி தீர்த்துக்கலான்னு இறங்கி வருவான். அத நான் ஆரம்பிச்சு வச்சுட்டேன். நீங்க இப்படி தலை குனிஞ்சு நிக்காம என்னோட சேர்ந்து வந்தா அதை சாதிச்சு காட்டலாம். அந்த ராஜா மாட்டுச்சாணம் தான் 3 வேளையும் உங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்னா கூட வாயை மூடிட்டு சாப்பிட்ற ஆளுங்க தானே நீங்க. மாத்தி காட்டுறேன். இந்த மகாபாதகத்தை எல்லாம் நான் மாத்தி காட்டுறேன். என்ன பண்ணுவ விரும்ப? குழந்தைங்களை கொண்ட அந்த ராஜாவை நான் கொல்ல போறேன். உன்னால முடியாதுங்கிற வார்த்தை இனிமே இந்த விருமன் வாழ்க்கையிலே கிடையாது. ராஜாவை கொன்னுடலான்னு நினைக்காத, அது உன்னால முடியாது. ஏன்னா அவனுக்கு பின்னால பாதுகாப்புக்கு ஒரு படையே இருக்கு. கோல கூட்டத்துக்கு நடுவுல இருப்பான். ஆனா நான் கோல கிடையாது. துஷ்யேந்திர பூபதி இந்த நாட்டு மன்னன். அவன் பேரை சொல்லவே பயப்படுவீங்களே, அவன் விதியை நான் முடிச்சு காட்டுறேன். அதாவது உன் கண்ணீருக்கு நிச்சயம் விட கிடைக்கும். எடுத்த உடனே ராஜாவை அடிக்கணும்னு நினைக்கிறேன் வருமா? எப்படி சாத்தியமாகும்? ஏன் முடியாது? நாச்சி சொல்றதும் சரிதானே வருமா? ராஜா கிட்ட காலாட்படைன்னு 20,000 பேர் இருக்காங்க. இருக்கட்டும். அது இல்லாம யானைப்படை, குதிரைப்படை, ஏன் ராஜா கிட்ட உள்ள படைகள்லயே முக்கியமான படை 5ஆம் படை. கூட்டி கழிச்சு பார்த்தா நாம மொத்தமே 40 பேர் தான்.
எப்படி சாத்தியமாகும் வருமா? யானை எவ்வளோ பெரிய விலங்கு, அதோட காதில் சின்ன எறும்பு போச்சுன்னா அதோட கதி மரண வேதனை தானே. ராஜா பெரிய யானையாகவே இருக்கட்டும், நம்ம சின்ன எறும்பாகவே இருப்போம். இருந்து அந்த மரண வேதனை என்னங்கிறது அவனுக்கு காட்டும். வீரவேல்! 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 Hey, what's happening? Hey, who is it? Who is attacking? Soldiers, take guard! Retreat! Look, you can't hurt us. You are a slaves. Slaves obey their masters. நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஏன் தெரியாது? கடந்த 150 வருஷமா எங்க பலகீனத்தை உங்க பலமாக்கி எங்களை அடிமையாக்கி ஆண்டுட்டு இருக்கிற புத்திசாலிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். You bloody slave! தமிழ்ல சொல்லு. ஆதி மனாயே! அடிமைதான். ஒரு மாறுதலுக்காக கொஞ்ச நேரம் நாங்கள் முதலாளியாகவும் நீங்கள் அடிமையாகவும் இருந்து பார்ப்போம். This pain, British. Handle. Jesus. ஆழம் பத்தாது, நல்லா தோண்டு. What? தோண்டு. என்ன வெள்ளக்கார பங்காளிகளா? நலம் நலமறியா ஆவா. என்ன உங்க அடிமை வேலை பிடிச்சிருக்கா? இப்படிக்கு நன்னிலங்காடு சிவ கொழுந்து வாய பார்க்காத வேலையை பாரியா. Hey, who are you? யார் நீ? யாரு நீயா? பெருமா, உன்னை யாருன்னு கேக்குறாங்க, வந்து சொல்லு. வா. என்ன நண்பர்களே, என்ன யாருன்னு கேக்குறாங்க, சொல்லலாமா? நானா கோளைங்க நிறைஞ்சிருக்கிற இந்த நாகருத்ராட்சவர சமஸ்தானத்துல தப்பி பிறந்த வீரன்னு வச்சுக்கலாம். எங்களால் தகுதியும் உரிமையும் இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்களாகிய எங்களுக்கு மட்டுமே இருக்குன்னு நினைக்கிற சிந்தனையாளர்னு வச்சுக்கலாம். எங்களை மாதிரி போராளிகளை காட்டி கொடுத்தும் உங்களை மாதிரி வெள்ளக்காரங்களுக்கு சாமரம் வீசியும் பொழப்பு நடத்துற கூட்டங்களுடைய குறுக்கெடும்பு உடைக்க பிறந்தவனு வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களை மாதிரி வெள்ளக்காரங்களுடைய உயிரெடுக்க வந்த யமன் அப்படியும் சொல்லலாம். நீங்க ஆட்டு மந்த கூட்டம். You will never be
able rulers. You are only fit to follow. புரியலையா? நீங்க ஆள பிறந்தவங்க இல்ல, ஆள பெற வேண்டியவங்க. நீங்கெல்லாம் குகைக்குள்ள மிருகங்களோடு மிருகங்களா வாழ்ந்துட்டு இருந்த காலத்திலேயே நாகரிகம், கலாச்சாரம், ஆஸ்திகம் பேசி வாழ்ந்துட்டு இருந்தவங்க நாங்க. ஆள்றத பத்தி நீ எங்க கிட்ட பேசாத. இந்த நாட்டை நாங்க ஆளணும்னா அந்த ராஜா ருசேந்திர பூபதி வில்லணும். அவன் வில்லணும்னா நீங்க முதல்ல வில்லணும். கொன்னு புதைச்சிருங்க. வா போலாம். வெள்ளைக்காரர்கள் இவ்வளவு நாள் என் மீது வைத்திருந்த மரியாதையை ஒரே நாளில் குழி தோண்டி புதைத்து விட்டீரே. வெள்ளைக்காரர்களை ஜெயிக்க முடியுமா? எதிர்த்தான் மாவீரன் புலித்தேவன். அவன் கதி என்ன? நம்மை விட பெரிய சமஸ்தானம், நம்மை விட எல்லா பலமும் அதிகம் கொண்ட புலித்தேவன் மானமே பெரிதென்று வாழ்ந்தானே. கடைசியில் அவன் நிலைமை என்ன? மரணம். மானம் மரியாதை போனாலும் பரவாயில்லை, பகட்டாக வாழ வேண்டும் என்பதற்காக வெள்ளைக்காரர்களுக்கு கும்பிடு போட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கெடுத்து விட்டீரே. மன்னர் பெருமானே, ஒரு வாரம் அவகாசம் தாருங்கள். அந்த விருமனின் உயிரை நான் எடுக்கிறேன். இல்லையேல் எனது உயிரை நான் மாய்த்துக் கொள்கிறேன். போட்டி நடத்தட்டுமா? யார் வெற்றி பெறுவீர்கள் என்று போட்டி நடத்தட்டுமா? விருமனின் பக்கம் அந்த அடிமைகளின் கூட்டத்தையும் நீர் வெற்றி பெறுவீர் என்று உன்னுடைய சார்பாகவும் நான் பந்தயம் கட்டட்டுமா? இனிமேல் உங்கள் எவரையும் நம்பி பலனில்லை. வெள்ளைக்காரன் எனக்கு முதலாளி, அது மட்டுமல்ல கூலி கொடுக்கும் குல தெய்வம். அவர்களுக்கு நான் உண்மையான விசுவாசியாக இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டுமானால் அந்த விருமனை நானே பிடித்தாக வேண்டும். ஆக நானே களமிறங்க வேண்டும். அப்படி வேண்டாம் மகாராஜா. விரும்பினால் தங்களது உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால். என்ன ராஜகுரு, என்னை அவ்வளவு குறைத்து மதிப்பிட்டு விட்டீரா? காட்டுக்குள் மறைந்து பயந்து வாழும் விருமன் என் உயிரை எடுத்து விடுவானா? அப்படி சொல்லவில்லை அரசே. யாரும் எனக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை. கஜேந்திரவர்மா, படைகளை தயார் செய். வருவான் 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 தவசி. அந்த ராஜா நம்மளை தேடி கண்டிப்பா இந்த காட்டுக்குள்ள வருவான். அப்படி தேடி வர ராஜாவை தப்பிக்க விட்டுறக்கூடாது விருமா, கொன்னுறணும். கொல்லக்கூடாது தவசி. அப்படி கொன்னுட்டா நாம அவனுக்கு நல்லது செஞ்ச மாதிரி ஆயிரும். என்னுடைய துளசிய எப்படி கொன்னானுங்க? கதர்னால விட்டாங்களா அவங்க? கண்ணுல ஏன் பயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கவலைப்படாம கொண்டானுங்கல்ல. அதை விட அதிகமா அந்த ராஜா கதறணும். வலி வேதனையோட கொடுமையை அவன் உணரணும். அனுபவிச்சு வேதனையில துடியா துடிக்கணும். அந்த ராஜா மரணத்துக்காக ஏங்கணும். அந்த மரணம் கூட அவனை அலட்சியப்படுத்தணும். இது எப்படி சாத்தியமாகும் விருமா? மறைஞ்சிருந்து அடிக்கணும். 8 திசையில எந்த திசையில இருந்து அம்பு வருதுன்னு தெரியாம அந்த ராஜா தவிக்கணும். அப்படி தடுமாறும் போது அந்த ராஜா மறக்கவே முடியாத தண்டனையை நான் கொடுப்பேன். நம்ம விருமனாலதான் நமக்கு விடிவு காலம் பிறக்கும் போல இருக்கு. ராசாவை எதிர்த்து போராடுற நம்ம விருமனோட எல்லாரும் ஒண்ணு சேரணும். சமஸ்தானமே 2 பிரிஞ்சு கிடக்குது. 2 சமஸ்தானமா?
ஒண்ணுமே புரியலையேண்ணே. ஒரு சமஸ்தானம் பூபதி ராஜா கட்டுப்பாட்டுல இருக்கு, ஒரு சமஸ்தானம் விருமாவோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா விருமண்ணன் தான் காட்டுக்குள்ள இருக்காங்கல்ல. ஆமா, விருமா காட்டுக்கு ராஜா, பூபதி நம்ம நாட்டுக்கு ராஜா. இந்த நாட்டுல கிடைக்காத சந்தோஷம் அந்த காட்டுல கிடைக்குது. விருமன் காட்டுல எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கறானாக்கும், அதுக்கு மேல கை செலவு காசு கொடுக்கறானா? சும்மா இருப்பா. 10 வருஷமா சும்மா தானே இருக்கிற ராமையா, என்ன அப்பப்ப வெத்தலை பாக்கு போடுறேன். இருமனை தேடி காட்டுக்கு போறவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறான், ஆவேசமா போறவங்களுக்கு சாவு கொடுக்கறான். ஓஹோ, அதனாலதான் சமஸ்தானத்து காவலாளிங்களா காட்டுக்குள்ள தேடி போகவே பயப்படுறாங்க போல இருக்கு. போர்பட தளபதியே பயந்து நடுங்குறான், போர் வீரன் ஏமாத்துறான். அதனால விருமாவை எங்கனா பாத்தீங்கன்னா அவனை காட்டி கொடுத்துறாதீங்க. விருமண்ணனுக்காக நாங்க எல்லாரும் உசுர கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர அவரை காட்டி கொடுக்க மாட்டோனே, காட்டி கொடுக்க மாட்டோம். விரும யார் பெத்த பிள்ளையோ, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பூமியோட விடுதலைக்காக பாடுபடுற விரும நம்ம பூமாதேவி பெத்த புள்ள. வேலு, எந்த நேரத்துல சிரிக்கிறது எந்த நேரத்துல அலறதுன்னு உனக்கு தெரியவே இல்லப்பா. சிரிக்காம என்னப்பா பண்ண சொல்ற? இந்த புள்ள என்னடான்னா விருமன பூமாதேவிக்கு மகன்றா, நீ என்னடான்னா அவனை காட்டுக்கே ராஜான்ற. இதுல சிரிக்காம நான் என்ன பண்றது? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? யாரு வளர்ந்து கேட்டவனா? தபார், நீங்கெல்லாம் விருமனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன்னா விருமனை நம்பாதீங்கன்னு சொல்றேன். போயிட்டானா? நீங்க யாரும் காட்டி கொடுக்க வேண்டியதில்லை, இவனோட கோபமே அவனை காட்டி கொடுத்துரும். வசதியான வீட்டு பொண்ணு போல் இருக்கு, குடிக்கிறது ஒருவேளை கஞ்சி, கோவத்தை பாரு. மகாராணி எனது ஜாதகத்தை பார்க்கச் சொன்னாளா? ஆம் மன்னா. என்ன சொல்கிறது உனது ஜோதிடம்? 10ஆம் இடத்தில் ராகுவும் 4ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பது பெரும் பாதகமானது மன்னா. தாங்களுக்கு இப்போது நேரம் சரியாக இல்லை. அது நேற்றே எனக்கு தெரிந்துவிட்டது. புதிதாக ஏதாவது இருந்தால் சொல். போருக்கு செல்வதற்கு இது சரியான நேரமில்லை மன்னா. போகவில்லை என்றால் நீங்கள் ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அப்படியா? முட்டாள் ஜோதிடனே, போருக்கு போகவில்லை என்றால் தான் எனக்கு ஆபத்து. நான் போருக்கு போகவில்லை என்றால் இந்த அரண்மனையை விட்டு வெளியில் சென்று தெருவில் தான் அமர வேண்டும். அதே போல் உனது ஜோதிட தொழிலையும் நீ தெருவில் தான் நடத்த வேண்டும். மன்னா, தாங்கள் போருக்கு போகவில்லை என்றால் விரும்பினால் தங்களுக்கு ஆபத்து வராது. வெள்ளைக்காரர்களால் ஆபத்து ஒரு வகை. யாரை எதிர்ப்பது? விருமனையா அல்லது வெள்ளைக்காரர்களையா? உனது ஜோதிடத்தை வைத்து கணித்துச் சொல். அதை எப்படி மன்னா என்னால் கணித்து சொல்ல முடியும்? அதையும் தெளிவாக கணித்துச் சொன்னால் தான் அதற்கு பெயர் ஜோதிடம். இல்லை என்றால் வெறும் காசு பறிக்கும் வித்தை. மன்னா, என்னை எப்படி வேண்டுமானாலும் அவமானப்படுத்துங்கள், ஆனால் நான் தெய்வமாக மதிக்கும் தொழிலை தவறாக பேசாதீர்கள். உனது நம்பிக்கையில் அது தொழில், எனது நம்பிக்கையில் ஜோதிடம் என்பது அடுத்தவர் நம்பிக்கையை குலைக்கும் தொழில். மன்னா, எனது தொழிலின் மீது சத்தியமாக சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் போருக்கு போக வேண்டாம். மன்னா, இப்பொழுது நான் கொலை செய்யும் மனநிலையில் இல்லை. சென்றுவிடு. நெல், இப்பொழுது உன்னை வெளியே விட்டால் என்னுடைய ஜாதகம் சரியில்லை என்ற விவரத்தை நீ எப்படியாவது மகாராணியிடம் சொல்லிவிடுவாய். அதனால் இன்று இரவு இங்கேயே தங்கி காலையில் செல். அதுவரை உனக்கு நான் ஒரு புதிதான வேலை தருகிறேன். சிஷ்யா,
மண்டியிடு. எனக்கு தூக்கம் வருகிறது. காலை அமுக்கிவிடு. பாத்தீங்களாடா, நான் சொன்னது உண்மையாயிருச்சா? வெறுமை எவ்வளவு பெரிய ஆளா ஒசந்துட்டான்னு பாத்தீங்களா? ஆமாண்ணே, வெறுமை பின்னாடி எவ்வளவு கூட்டம் கூடிருச்சு பாத்தியா? பாத்துக்கிட்டே இரு. வெறுமை பெரிய புயலா கிளம்பி வர போறான். அதை தடுக்கிறதுக்கு இந்த நாட்டு ராஜாவால கூட முடியாது. விரும்பங்கிற புயல் சமஸ்தானத்துக்கு போறதுக்கு பதிலா உங்க பக்கம் சாஞ்சா என்ன பண்ணுவீங்க? நீங்க யாரு? அண்ணே, தவசி என்ன நீங்களாண்ணே? வாங்கண்ணே, வாங்க. எப்படிண்ணே இருக்கீங்க? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கானே. ஒரு நிமிஷத்துல உசுறு போய் உசுறு வந்தது, பயந்தே போயிட்டான். பயமா? இதுக்கு போய் பயந்தா எப்படிடா? ஆனா மாறும். உங்களோட பயம்லாம் கூடிய சீக்கிரத்திலேயே மாறும். அண்ணே, என்னென்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? இப்ப நம்ம நாட்டுல என்னதாண்டா நடக்குது? கோமாளித்தனமா நடந்துகிட்டு இருக்கு. அண்ணே, வெறுமனுக்கு உதவி செய்யறவங்களுக்கு மரண தண்டனையான தண்டனை போட்டு போறாங்கண்ணே. சாத்தானோட வேதத்தை இங்க யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. மரண தண்டனையா? யாரு யாருக்கு மரண தண்டனை கொடுக்கறாங்கன்றத கூடிய சீக்கிரமே நாங்க காட்டுவோம். விருமன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல என்ன அனுப்பியிருக்கான். என்னண்ணே? என்னது? சொல்லுங்கண்ணே. சரியா செய்யணும். சரிண்ணே. புரியுதா? சரிண்ணே. சரிங்க. சரிடா, நான் கிளம்புறேன். சரி, பாத்துக்கோங்கண்ணா. போயிட்டு வாங்க. நான் கிளம்புறேன். பாத்துமா போங்கண்ணே. ராமு, தவசி என்ன என்னதான் சொல்லிட்டு போனாரு? ஒரு விடுதலை போராட்டத்துக்கு முதுகெலும்பு மாதிரியான வேலையை நம்மள செய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. என்னதானே நம்மள செய்ய சொல்லிட்டு போயிருக்காரு? வேவு பார்க்கணும். இந்த நாட்டுல நடக்கிற, இந்த சமஸ்தானத்தில் நடக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் துப்பறிஞ்சு வேவு பார்த்து தகவல் சொல்லணும். இதை விட ஒரு அதிர்ஷ்டமான வேலை நமக்கு கிடைக்காதுன்னு. அப்படின்னா நம்மளும் விருமனோட படையில சேர்ந்துட்டோம்னு சொல்லு. சொல்றது என்ன நிஜம். அதுக்கு இப்பவே நாம வேலையை ஆரம்பிக்கணும். கிளம்புங்க. சரி, வாங்க. ஜோதிடரே, நமது சமஸ்தானத்தில் இருக்கும் அத்தனை கோவில்களிலும் மன்னர் வெற்றியுடன் திரும்பி வரும் வரை இரவு பகல் இடைவிடாமல் பூசைகள், அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் நடக்கட்டும். மன்னிக்க வேண்டும் மகாராணியாரே. இரவு முழுவதும் இறைவன் மூலஸ்தானம் திறந்திருப்பது ஆகம விதிக்கு முரணானது ராணியாரே. எது ஆகம விதி? காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே கடவுளை எழுப்புவதற்காக நடத்தப்படும் திருப்பள்ளி எழுச்சி பூஜை முதல் இரவு 9 மணி வாக்கில் இறைவனின் அனந்த சயனத்திற்காக நடத்தப்படும் பூஜை வரை 6 கால பூஜை மட்டுமே நடத்த முடியும் ராணியாரே. இரவு முழுவதும் கோவில் திறந்திருந்தால் என்ன நடக்கும்? அதை கடவுளிடம்தான் கேட்க வேண்டும் ராணியாரே. கடவுளை பார்க்கும்போது கண்டிப்பாக கேட்கிறேன். நமது மன்னர் பூபதி இந்த சமஸ்தானத்திற்கே கடவுள். நீங்கள் பூஜை செய்யும் கோவில் இந்த சமஸ்தானத்திற்குள் தானே இருக்கிறது? ஆமாம் ராணியாரே. அப்பொழுது மன்னர் நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல, அந்த கடவுளுக்கும் சேர்த்துதானே போரிடப் போகிறார்? ஆமாம் ராணியாரே. மன்னர் என்கின்ற நாக ருத்ராட்சவர கடவுளே கண் விழித்திருக்கும் பொழுது கோவிலுக்குள்ளேயே இருக்கும் கடவுள் கண் விழித்துக் கொண்டிருப்பதால் எந்த கஷ்டமும் அந்த கடவுளுக்கு வந்துவிடாது. ஆகையால் நான் சொல்வதை மட்டும் செய்யுங்கள். உத்தரவு மகாராணியாரே.
மன்னர் ஓடுங்கள். பயந்து ஓடுகிறார்கள். வளைத்து பிடிக்க சொல்லுங்கள். மன்னர் மன்னா, இது வியூகம். கையை நீ எடுக்கிறாயா அல்லது நான் எடுக்கட்டுமா? மன்னர் மன்னா, பல வியூகங்கள் அமைத்தவன் நான். நான் சொல்வதை கேளுங்கள். அந்த வியூகங்களை உடைக்க பிறந்தவன் நான். என் வழி நிற்காதே. மன்னரின் பாதுகாப்பு முக்கியம். அணை போடுங்கள். முதல்ல இவங்களை பிரிக்கணும். தயாரா இருக்கும். மன்னர் ஓடுங்க. பிடியுங்கள் அவர்களை. கோழைகள் பயந்து ஓடுகிறார்கள். பிடியுங்கள் அவர்களை. மன்னரிடம் மாட்டிக்கொண்டால் செத்து விடும். ஓடுங்கள். பிடியுங்கள் அவர்களை. ஒருவரும் உயிருடன் இருக்கக்கூடாது. அழித்து விடுங்கள் அவர்களை. மன்னர் மன்னா, வியூகம் புரியவில்லையா? நமது படைகளை பிரிக்க பார்க்கிறார்கள். பிரிக்க பார்க்கிறார்களா? உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் கோழைகள் வியூகம் அமைக்கிறார்களா? மதிகட்டு விட்டது உமக்கு. மன்னர் மன்னா, நான் உனக்கு சொன்னதை மட்டும் செய்தால் போதும். விருமன் விருமன் இங்கேதான் இருக்கிறான். விருமன். கஜேந்திரவர்மா, விருமன் அவன் இங்குதான் இருக்கிறான். இவனை பின்தொடர்ந்து போனால் பிடித்து விடலாம். கஜேந்திரவர்மா, போ. விருமனுடைய தலையை எடுத்து வா. போ. கஜேந்திரவர்மா, விருமன், போ கஜேந்திரா. அவனை கொன்று வா. நான் சொல்வதை நீ செய்ய மாட்டாய். அப்படிதானே? ஆக நான் சொல்வதை நீ செய்ய மாட்டாய், கேட்க மாட்டாய். அப்படித்தானே? சரி, பிடிக்கிறேன். அந்த விருமனை நானே பிடிக்கிறேன். அந்த விருமனை நானே பிடிக்கிறேன். அவன் தலையை நான் கொண்டு வருகிறேன். மன்னர் மன்னா, கோழை, நீ கோழை. விருமனின் தலையோடு வருகிறேன். மன்னர் மன்னா, மன்னர் மன்னா, மன்னர் மன்னா. நான் சென்று பணியை முடிக்கிறேன். மன்னர் மன்னா, நான் வரும் வரை எங்காவது பதுங்கிக் கொள்ளுங்கள்.
நானா? பயந்து பதுங்கி முடியாது. அது எனக்கு பழக்கமில்லை. போ. இது போர் வியூகம் அண்ணா. விருமனின் தந்திரம். இனி உன்னிடம் பேசி பயனில்லை. தளபதி இல்லாத சமஸ்தானம் உயிர் வாழும். மன்னர் இல்லாத சமஸ்தானம் விருமாண்டி என் பேரு. உங்க கோட்டைக்குள்ள நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். இது என் கோட்டை, வந்திருக்கீங்க. அதே தைரியம் இப்போ இருக்கா? இந்த விருமாண்டி தேவனை பிடிக்க போறேன்னு நீ சொன்ன, ஒன்னு அழிக்க போறேன்னு நான் சொன்னேன். இப்போ இதுல எது நடக்க போகுதுன்னு நீ சொல்லு. உன்கிட்ட ஒரே கேள்வியை தான் நான் கேட்கணும். கேட்கலாம்ல? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய காதலிக்கிறது தப்பா? தப்பு இல்லைல்ல? ஓடு. இனம் மாறி ஒன்று சேர நினைத்தால் சினந்து எழுவோம், தலையை சீரித்தள்வோம். பெருமா, என்ன காப்பாத்து பெருமா. Ah!